நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். நான் 2 நாள் முன்னாடி இந்த வயசான வாழை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்போ 2 நாளாக என் மனசில் இன்னொரு விஷயம் ஓடின்னு இருந்தது. இந்த முழுக்க ரொம்ப உடம்பே முடியாத படுத்த படுக்கையெல்லாம் ஆகிடுறா இல்லையா சில பேர் ஏஜ்னால. ஒரு 80 வயசு ஆறவா 90 வயசு ஆறவாளுக்கெலாம் சில நேரங்களில் ரொம்ப முடியாத போய்டுறது. உட்காந்த இடத்துல படுத்துன்ற இடத்துல வீட்டுக்குள்ளே நடமாட்டோம், வீட்டுக்குள்ளே மட்டும் நடமாட்டோம். ஸோ நிறையா அந்த மாதிரி சிரமப்படுறவாளை பற்றி நம்ம யோசிக்கிறச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறச்சு எனக்கு என்ன தோணிச்சுன்னா, எல்லாருக்குமே நம்ம அவள் மனநிலையை நம்ம ஒரு சமன் செய்ய வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. அப்போ நான் யோசிக்கிறச்சே எனக்கு தோணித்து, சில குழந்தைகள் பிறக்கறச்சேயே குழந்தைகள் சரியில்லாத பிறக்கிறது, கால் சரியில்லாத, கண்ணு தெரியாத, என்ன காது கேட்கலைங்கிறது ஒரு 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 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அந்த நிலைமையில். அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு 2-3 வருஷம் பேசவே இல்லைங்கிறச்சு தான் தெரியும் அந்த குழந்தை பேசலைங்கிறது. என்ன திடீர்னு கையில் ஒரு விரல் சரியில்லாத, வளைஞ்சு கால். இறைவனுடைய சித்தம் எப்படி எப்படி இருக்கோ எப்படி எப்படியோ குழந்தைகள்லாம் பிறக்கிறது. சில குழந்தைகள் மூளை ஜாஸ்தி மூளை இது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவோடு இருக்கிற குழந்தைகள், அப்புறம் மூளையே வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், மூளை சைஸு சின்னதாக இருக்கிற குழந்தை. ஸோ அது எனக்கே பிறந்திருக்கு ஒன்று, அது இல்லை இப்போ. நான் அது ஒரு 6 வயசு இருந்தது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் என்ன மாதிரி அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்கறச்சையே பிறக்கிறது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்து அந்த மாதிரி குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற தாயார் தகப்பனார் எத்தனையோ வளர்த்தெடுத்து அதுக்கு அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதே அத்தனை கஷ்டங்களோடு தான் ஃபேஸ் பண்ணுறது. ஆனால் இந்த வயதான முதியோர் லைஃப்பில் அவள் நிறையா சரீர கஷ்டப்பட்டிருப்பா, மன கஷ்டம் பண கஷ்டப்பட்டிருப்போம்லாம் ஒன்றே சொல்லலாம். ஆனால் கூட அவள் வாழ்க்கையில் நிறையா நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ண அப்புறம் தானே இப்போ தானே அவளால் உடம்ப முடியாத இருக்கா இல்லையா, இப்போ தானே அவளால் நடக்க முடியாத இருக்கா. அவளை ஒரு அந்த வாக்கரை வச்சு அவளுக்கு நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அவளை நீ உன் கால்லையும் உன் வாழ்க்கையில் உன் கால்லையும் நீ கடைசி வரலையும் இருக்கணும்னா உனக்கு அந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நல்லது, நீ அதை பிடிச்சுன்னு நட பாரு. அந்த மாதிரிலாம் எத்தனையோ குழந்தைகள்லாம் இருக்கா. அட்லீஸ்ட் நீ லைஃப்பில் இத்தனை என்ஜாய் பண்ணிட்ட, உனக்கு ஒத்துருமே மனுஷா இல்லாத உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா. அட்லீஸ்ட் ஐ எம் ஹியர், அதாவது நான் உனக்காக இருக்கேன். ஒரு பொண்ணோ பிள்ளையோ இல்லை, அவளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஆளை போட்டிருந்தா இதெல்லாம் சொல்லணும். அந்த ஆள்கிட்ட நீ உனக்கு பார்த்தியா, உனக்கு அட்லீஸ்ட் என்னால் உனக்கு ஒரு ஆள் போட முடிஞ்சிருக்கு, உன்னை பார்த்துக்க ஒரு ஆளையான்னு போட்டிருக்கேன், நீ நீ பாதுகாக்கிற உன்னை. அது கூட இல்லாத அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதாவது நமக்கு இந்த அளவுக்கான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா சுயபரிதாபம் வராத இருக்கணும்னா அதை நம்ம எல்லா விஷயத்தையுமே யோசித்து நம்ம பாசிட்டிவ் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறச்சே தான் இந்த தாட்ஸ் வரும். அப்போ தான் நம்மளால் வாழ முடியும். ஏன்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகினா நம்ம மனசை டல்லாக வச்சுருந்ததுனால நம்மளோட சூழ்நிலையை நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களே ரொம்ப டல்லாகிடுவா. நம்ம இரிட்டேட் ஆகி அவள்கிட்ட திட்டுறது, அவள் நம்மளோட இயலாமை இன்னொருத்தட்ட காமிக்கிறது. எனக்கு தான் முடியலன்னா இன்னொருத்தருக்கு முடிகிறதுன்னா அந்த என்னுடைய இயலாமை நம்ம இன்னொருத்தர் அவள் அப்படி இருக்காளே நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன அந்த மாதிரி சில பேருக்கு அந்த ஆட்டிடியூட்ஸ் வந்துடும் வயசான. அது அவள் வேணும்னு பண்ணல, அவளோட இயலாமை அந்த அந்த மாதிரி ஒரு கோபத்தையும் ஒரு இதையும் காமிக்கிறதுக்கு வருது. ஆனால் அது வராத வச்சுக்கிறவா தான் நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள். அதை வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கிறதுல இருக்குது. நீ ஆரம்ப காலத்துலேயே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக உமனாக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கலாம், நீ யாராக வேணாலும் இருக்கலாம். நீ அது மட்டும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ வயதான காலத்துலேயும் நீ உன்னுடைய முதுமையை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுற, உன்னுடைய இயலாமை நேரத்தில் கூட நீ எல்லாரையும் பெட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நேரத்தில் நீ அன்பாக இருக்கணும். நமக்கு இவா செய்கிறா இல்லை, நம்ம அவள்கிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லி அன்பாக இருக்கிறது. ஸோ அவளை ஆனால் அந்த மாதிரி அவளை கொண்டு போக வேண்டியது அவளுடைய அதாவது சில்ட்ரன், புள்ள மாட்டு பொண்ணு, பேரம்பேத்திகள், பொண்ணு மாப்பிள்ளை, சம்படி யாரான, இல்லை ஒரு ஃப்ரெண்டு, இல்லை ஒரு ரிலேட்டிவ், யாரான அந்த மாதிரி இருக்கிற வாழ்கிட்ட போய் பேசி அவளை அந்த சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டியதுங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் அது மாதிரி முடியாதவா என்னோட இந்த வீடியோவை அவளுக்கு போட்டு காமிங்க. அட்லீஸ்ட் என்னோட இந்த வீடியோவை அவளுக்கு போட்டு காமிச்சேன்னா அவளுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். ஏன்னா எல்லாரும் மனுஷா தானே, எல்லார் மனசுலையும் எல்லாம் வரதான் வரும். நம்மளாம் பெரிய தெய்வங்களும் தேவதைகளும் இல்லை, நம்மளாம் சாதாரண மனிதர்கள்.
அந்த எல்லார்கிட்டேயும் அந்த வேண்டாத எண்ணங்கள் வரத்தான் வரும். அது ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சமானம். அதுக்கு வந்து சரியான பாதை வந்து அந்த ஒரு பக்தியான ஒரு மன எண்ணங்களையும் பாசிட்டிவான எண்ணங்களையும் அந்த பகவான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சமுதாயத்தில் என்னன்னைக்கு சந்தோஷமே நிலவட்டும். நன்றி, வணக்கம்.